அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது செகண்ட் வீக்குக்கான டிஸ்கஷன் வீடியோ. ரைட் நம்ம கேள்விக்கு எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ட் S1 சமன் x வர்க்கம் சக y வர்க்கம் சய rx சக 8y சக 9 சமன் 0. அதே போல் S2 தந்திருக்கிறார் x வர்க்கம் சக y வர்க்கம் சய r வர்க்கம் சமன் 0. இப்போ இதில் பேசிக்கான மூலாவது தியரி என்னென்னடா, x வர்க்கம் சக y வர்க்கம் சக 2gx சக 2fy சக c சமன் 0. இப்படி இதான் வந்துட்டு ஒரு வட்டத்தில் நியம சமன்பாடு. சரியானே, இந்த நியம சமன்பாட்டிலடா சி வந்துக்கிட்டு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ரைட், அதே போல் ஆர், இந்த வட்டத்தில் ஆரை வந்துக்கிட்டு ரூட்டுக்குள்ள ஜி வர்க்கம் ப்ளஸ் எஃப் வர்க்கம் மைனஸ் சி, தானே மைனஸ் சி ரூட்டுக்குள்ள. இது ரெண்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? ரைட், இப்போ முதலாவது கேள்வி என்னையா, இரு வட்டங்கள் ஒன்றை ஒன்று தொடுகையுறுவதற்கு ஆரை காண்க. ரைட், இந்த ரெண்டு வட்டமும் ஒன்றை ஒன்றை தொடணுமா? ரெண்டு வடிவத்தில் தொடலாம். ஒன்று வெளிப்புறமாக தொடலாமடா அல்லது உட்புறமாக தொடலாம். ரைட் தானே? ரைட், இப்போ நான் வெளிப்புறமாக தொடர்றதுன்னு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ரைட், வெளிப்புறமாக தொடுதல் அப்படின்னு சொன்னால், ரைட், வெளிப்புறமாக தொடுதான். ரைட், வெளிப்புறமாக தொடுதான். இதர மையத்தை C1, இதர மையத்தை C2 எடுத்தால் இதர ஆரை R1, இதர ஆரை R2. வெளிப்புறமாக தொடுகிற நிபந்தனை என்னடா, C1 C2 எப்படி இருக்கணும், R1ஐயும் R2ஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கணும். ரைட், இப்போ இதர C1 என்னடா, ரைட், இதர வட்டம் என்ன, இது நான் இந்த இதை வந்துட்டு என்னென்று எடுத்திக்கேன், ரைட், S1 எடுத்தா இதை வந்துட்டு S2 எடுத்தாடா. ரைட், இப்போ S2க்கு வந்துக்கிட்டு பாருங்க எக்ஸும் இல்லை வையும் இல்லை. ஸோ இது 0,0ங்கிற ஆள்கூரில் இருக்கும். சி எப்படி இருக்க போது, இதில் அரைவாசியில் மைனஸ், ஸோ 3, இதில் அரைவாசியில் மைனஸ், ஸோ -4 தானே இதில் மையம். ரைட், ஆர் வந்துக்கிட்டு எப்படி வரப்போகுது, R1 எப்படி வரப்போகுது ரூட்டுக்குள்ளே இதில் அரைவாசி என்னடா 3 வர்க்கம் 9 சக இதில் அரைவாசி என்ன 4 வர்க்கம் 16 சயசி. ஸோ R1 சமன் எப்படி வரப்போகுது 4ன்னு சொல்லி வரப்போகுது. ரைட், R2 எப்படி வரப்போகுது, ரைட், இதுக்கு வந்தோம்னு சொன்னால் R2 எப்படி வரப்போகுது, ரைட், எக்ஸ் இல்லை, ரைட், எக்ஸ் இல்லை அப்போ 0, y இல்லை 0, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ R2 சமன் ஆர் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. தானே? ரைட், இப்போ C1 C2 இதர நீளம் இதிரையும் கூட்டுறதுக்கு சமனாக வரணும். ரைட், இப்போ நேர்கோட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் காண்றதுக்கு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. ரைட், எக்ஸ் ஆள்கூறுகளில் வித்தியாசத்தில் வர்க்கம், அதே போல் வைஆர் கூறுகளில் வித்தியாசத்தில் வர்க்கத்தை கூட்டி வர்க்க மூலம் எடுத்தால் சரி. உதாரணத்துக்கு C1 C2 எப்படி வரப்போதோ 3லிருந்து இதில் எக்ஸை கழிக்கிறேன், அதில் வர்க்கம். சரியானே? சக. ரைட், இதில் -4 சய 0 அதில் வர்க்கம், அதுக்கு ரூட் எடுத்தால் R1 என்னடா 4 சக ஆர். ஸோ இது 9 சக நன்னாங்கு 16 வர்க்கம் தானே, ரூட்டுக்குள்ள 4 சக ஆர். இது இங்கே கொண்டு வந்தேன்னு சொன்னால் கூட்டினா 25, ஸோ 5 சமன் 4 சக ஆர். ஸோ ஆர் சமன் 1. ரைட், வெளிப்புறமாக தொடுவதுன்னு சொன்னாடா, நல்லா பாருங்க, வெளிப்புறமாக தொடுவதுன்னு சொன்னால் ஆர் 1ஆக இருக்கும். அதே சமயம் அடுத்த நிபந்தனைக்கு வாரம்
அடுத்த நிபந்தனைக்கு வாரம் உட்புறமாக தொடப்போகுது ரைட். உட்புறமாக தொடப்போகுதுன்னு சொன்னால் இப்படி தொடப்போகுது ரைட். உட்புறமாக தொடப்போகுதுன்னு சொன்னால் இப்படி தொடப்போன்னு வைங்களேன் ரைட். இது C2 இது C1 இது என்னது 0,0 இது 3,-4. ஸோ இது இரண்டுக்குமான C1 C2 எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் C1 C2ங்கிறது நல்லா பாரா C1 C2ங்கிறது இந்த மொத்த நீளத்திலிருந்து இந்த நீளத்தை கழிக்கலாம் தானே. ஸோ மட்டு போட்டு எது பெருசுன்னு இப்போதைக்கு தெரியாதானே நமக்கு ரைட். R1லேருந்து R2 கழிக்கிறதுக்கு சமன் ரைட். இப்போ C1 C2 என்ன நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம். C1 C2 என்ன இங்கே கண்டது C1 C2 என்ன 5. ஸோ 5 சமன் இங்கே R1 என்ன நம்ம ஏற்கனவே R1 கண்டம் என்ன R1 சமன் 4 R2 சமன் R தானே ரைட். இப்போ மட்டுக்குள்ள 4 சய R ரைட். மட்டு நிற்கிறதுக்கு என்ன செய்யலாம் ப்ளஸ் ஓ மைனஸ் போடலாம். இது வெளிப்புறமாக தொடுறதுக்கு சரியானே. ஸோ ப்ளஸ் ஓ மைனஸ் 5 சமன் 4 மைனஸ் R. இப்போ ப்ளஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 5 மைனஸ் 4 சமன் 5 சமன் 4 சை R. ஸோ R சமன் -1 வரும் சரியானே. அதே போல் மைனஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் -5 சமன் 4 சை R. R சமன் 4 சக 5 R சமன் 9. R எப்பயுமேடா பெரிது 0 R எங்கேயாச்சும் மைனஸில் வருமாடா. ஸோ இது பொருந்தாது. ஸோ R சமன் 9. ஸோ 2 ஆன்சர். இப்போ நம்ம R கண்டுட்டோம். இது வெளிப்புறமாக தொடுறதுக்கு R கண்டுட்டோம். R2 சமன் என்ன 9 R1 சமன் என்ன 4. ஸோ அடுத்து தொடர்ந்து எப்படி கேள்வி வருது இவ்விரு வட்டங்களும் உட்புறமாக தொடுமனின் ரைட். உட்புறமாக தொடுமனின் இந்த தொடுற ஆள்கூறு என்னான்னு கேட்குறான் ரைட். இப்போ இந்த வட்டம் தான் பெரிய வட்டம். இதில் மையம் என்ன 0,0 இதில் என்ன 3,-4 இது x1, y1 சரியானே. இப்போ இந்த மொத்த நீளம் 9 இது 4. ஸோ இது 5. நேர்கோட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க எம்முக்கு என்னங்கிற விகித அடிப்படையில் பிரிய போகுது. ஸோ பிரித்தா அப்படின்னு சொன்னால் எக்ஸ் சமன் எப்படி வரப்போகுது இந்த 4 இந்த 0 பெருக்கப்பட்டு இல்லை தவிர இந்த 5 பெருக்கப்பட்ட 5x1 கீழே 9. இந்த x வந்துக்கிட்டு என்ன இந்த 3 எது நடுவில் இருக்கிறது இந்த 3. ஸோ 3 தர 9 சமன் 5x1. ஸோ x1 சமன் 27/5 சொல்லி வரப்போகுது தானே ரைட். அதே போல் வையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரைட் இங்கே வந்த 0 அங்கே பெருக்கப்பட்டால் 5y1 கீழே 9. y சமன் என்ன y சமன் -4 -4 தர 9 சமன் 5y1. ஸோ y1 சமன் -36/5. ஸோ இந்த தொடுகை புள்ளிட ஆள்கூறு வந்துக்கிட்டு 27/5 -36/5 சொல்லி வரும் ரைட். ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு அடுத்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு வாங்க ரைட். நேர்கோடு வட்டம் லேசி சரியானே. கொஞ்சம் என்ன குழப்பும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண லேஸ் ஆயிடும் சரியா. செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்ததுடா எஸ்ஏ பாட்டுக்கு வாங்க. எஸ்ஏ பாட்டில் 2வது கேள்வியை செய்வோமா ஃபஸ்ட்டுக்கு 2வது செய்வோம் ரைட். என்னையா எக்ஸ் வர்க்கம் சக ஒய் வர்க்கம் சக 2gx சக 2fy சக c சமன் 0.
அதே போலடா எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக 2g டேஸ் எக்ஸ் சக 2f டேஸ் y சக c சமன் 0 ஆகிய இரு வட்டங்கள் ஒன்றையொன்று நிமிர்கோண முறையில் இடைவெட்டுமாயின் ஆயின் மாத்திரம் என காட்டுட்டான். நிமிர்கோண முறையில் இடைவெட்டுண்டடா, இது ஒரு வட்டம் நிமிர்கோண முறையில் இடைவெற்று என்னண்டா, இந்த வட்டத்திலிருந்து இந்த வட்டத்துக்கு ஒரு தொடலிகிறோம். இந்த வட்டத்திலிருந்து இந்த வட்டத்துக்கு ஒரு தொடலிகிறோம். அதே போல இதர மையத்திலிருந்து இதுக்கு ஒரு தொடலிகிறோம். ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளிக்குத்தானே. இதுல செங்கோணத்தை உருவாக்குமாக இருந்தால் இது நிமிர்கோண முறையில் இடைவெட்டுகிறது என சொல்லப்படும். ஸோ இது C1 இது C2 எடுப்போம், இது R1 இது R2 எடுப்போம். ரைட், இப்போ என்னன்னு காட்டட்டாம், அப்படி காட்ட சொல்லிக்கான். இப்போ இது என்ன, இது நிமிர்கோண முறையில் இடைவெட்டுதான் சொன்னால் இது என்ன முக்கோணி. இப்போ நான் இதை S1 எடுக்கிறேன்டா, இதை நான் S2 எடுக்கிறேன். ஸோ இந்த வட்டம் S1, ஸோ இந்த வட்டம் S2. ரைட், இப்போ இது என்ன, இது நிமிர்கோண முறையில் இடைவெட்டு தான் அப்படின்னு சொன்னால் பைத்தகரஸ் தொடர்பை பாவிக்கலாம். எப்படி, செம்பக்கம் C1 C2 வர்க்கம் R1 வர்க்கத்தையும் R2 வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமன். இல்லைனா இப்போ இது என்ன, இது மைனஸ் S1 என்ன, மைனஸ் G மைனஸ் F, இது மைனஸ் G டேஸ் மைனஸ் F டேஸ். தானே. ரைட், இப்போ இதில் C வர்க்கம் ரைட் R. இப்போ ரெண்டுக்கு இடையிலான புள்ளியை எப்படி பார்க்கலாம், ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சு விட்டு சரிதானே. C1 C2க்கு வர்க்கம் எடுத்தோடனே இந்த ரூட் இல்லத்தாயிருமாடா. C1 C2 காண்றது தாண்டா ரூட் போட்டு காண்றேன். ஏன், இரு புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை காண்றது. இப்போ இதுக்கு வர்க்கம் வந்தாட இந்த ரூட் இல்லத்தாயிரும். சரிதானே. ரூட் இல்லத்தாய் எப்படி வரப்போகுது, G + G டேஸ் வர்க்கம் சக மைனஸ் F ப்ளஸ் தானே ப்ளஸ் F டேஸ் வர்க்கம் சமன் ஏன், ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சிருக்கேன். ஸோ மைனஸ். ரைட், அடுத்தது R1 எப்படி வரப்போகுதா. R1 நான் என்ன சொன்னேன், G வர்க்கம் சக F வர்க்கம் மைனஸ் C. அப்போ இதில் வர்க்கம் போனால் இதில் ரூட் பேத்திரும் இல்லையா. ஸோ R1 என்ன, R1 ரைட் G வர்க்கம் F வர்க்கம் மைனஸ் C ப்ளஸ் G டேஸ் வர்க்கம் F டேஸ் வர்க்கம் மைனஸ் C. ஸோ அடைப்பு நீக்கணும் அப்படின்னு சொன்னாடா, இதில் C டேஸ்னா இது C டேஸ்னா அப்போ இதுவும் C டேஸ். இப்போ அடைப்பு நீக்கணும் அப்படின்னு சொன்னாடா, G வர்க்கம் ப்ளஸ் G டேஸ் வர்க்கம் மைனஸ் 2G டேஸ் சக F வர்க்கம் F டேஸ் வர்க்கம் மைனஸ் 2F டேஸ் வர்க்கம் சமன் G வர்க்கம் ப்ளஸ் G டேஸ் வர்க்கம் ப்ளஸ் F வர்க்கம் ப்ளஸ் F டேஸ் வர்க்கம் மைனஸ் C டேஸ். ஸோ இதுவும் பேத்திரும். ஸோ இது ரெண்டையும் அங்காலையும் அது ரெண்டு இங்காலை கொண்டு வந்தால் 2G டேஸ் சக 2F டேஸ் சமன் C + C டேஸ். நிமிர்கோண முறையில் இடைவெட்டுமாக இருந்தால் இந்த நிபந்தனையை திருப்தி செய்யும். ரைட், தொடர்ந்து
S1 S2 ஆகிய இரு வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளிப்புறமாக தொடும் என காட்டட்டாம். ரைட், இப்போ ரெண்டு வட்டம் தந்திருக்காங்கடா. இப்போ ரெண்டு வட்டம் தந்திருக்காக S1 S2 அப்படின்னு சொல்லி அது என்னையாமடா வெளிப்புறமாக தொடும்னு காட்ட சொல்லியிருக்காங்கடா. ரைட், வெளிப்புறமாக தொடும் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. S1 என்னையாமடா x வர்க்கம் சக y வர்க்கம் சக 8x சக 7 சமன் 0 விளங்கிட்டா. S2 x வர்க்கம் சக y வர்க்கம் சய 6y சக 5 சமன் 0 ரைட். வெளிப்புறமாக தொடரும் அப்படின்னு சொன்னடா. வெளிப்புறமாக தொடரும்டா. இதை நான் S1 எடுக்கிறேன், இதை நான் S2 எடுக்கிறேன். இது C1 இது C2. வெளிப்புறமாக தொடரும்னு சொன்ன என்னடா நீ வந்து வல்லமையா இதான்டா கேள்வி. C1 C2 R1 + R2. C1 C2 என்ன C இன்னருக்கு ஸோ -4,0 இது என்னது 0,3 விளையும் தானே. ஸோ இது எப்படி வரப்போகுது, இப்போ ரூட்டுக்குள்ள 4 - 0 வர்க்கம் 4 - 0 வர்க்கம் என்ன 4 வர்க்கம் நன்னாங்க 16 சக இது 0 சய 3 அதிர வர்க்கம் 9 சமன் ரைட். இப்போ R1 என்ன ரூட்டுக்குள்ள இதில் ஹாஃப் 4 4 வர்க்கம் நன்னாங்கு 16 இருந்து ரைட் நன்னாங்கு 16 இருந்து 7 போனா R1 ரைட். சக R2 எப்படி வரப்போகுது ரூட்டுக்குள்ள ரைட் 0 எது G0 F3 வர்க்கம் 9 இருந்து 5 போகும். ஸோ இது 25 என்ன 25 அது 5 சமன் 4 சக 4 இல்லை 16 16 என்ன போகணும் 7 போகணும்டா. 7 போனால் 9 வர்க்கம் 3 போனால் 4 2 ஸோ 5 சமன் 5. ஸோ இந்த ரெண்டு வட்டமும் என்ன செய்ய போகுதுடா வெளிப்புறமாக தொடும். அவ்வளோதான் விளையினா அவ்வளோதான். ஸோ என்ன C1 C2 R1 + R2க்கு சமன். ஆகவே வெளிப்புறமாக தொடும். அது வெளிப்புறமாக தொட சொல்லி காட்ட சொல்லியான். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கடா C1 C2 காணுங்க, அதே போல் R1 காணுங்க R2 காணுங்க. ரைட், R1 R2 கூட்டி C1 C2க்கு சமன்ட்டு காட்டுங்க. சரியான ரிவர்ஸில் போங்க காட்டினீங்கடா. சரி விளையும் தானே. ரைட், அடுத்ததுடா இப்போ என்ன சொல்லிக்கான் தொடுகை புள்ளி P ஆள்கூறு. ரைட், இப்போ எந்த ஆள்கூறு கட்டிக்கான் இதான் என்ன P. அடே இப்போ இது என்னையாம் C1ண்டா இதான் R1 இதான் R2. R1 என்னடா நம்ம கண்டிருக்கோம் 3, R1 என்ன 3, R2 2, R1 3 R2 2 விளையினா. இப்போ P சமன் எப்படி வரப்போகுதுடா சரி X சமன் இது இப்போ X y தானே. X சமன் எப்படி வரப்போகுது இந்த 3 × 0 0 இந்த 2 × 4 8 கீழே 5 y சமன் எப்படி வரப்போகுதுடா ரைட். இந்த 3 × 3 9 இந்த 2 × 0 0 கீழே 5. ஸோ X சமன் 8 × 5 y சமன் 9 × 5. ஸோ ஆள்கூறு பீட ஆள்கூறு 8 × 5 9 × 5. அப்படி நான் கொஞ்சம் பாஸ்டாக போகிறேன்னு நினைக்காத.
இதே கேள்வி தான் திரும்ப திரும்ப வரப்போது. வட்டம் நேர்கோடு லேசி தான், ட்ரை பண்ணி செய். ஒரு கேள்வி செஞ்சாங்கன்னா அதே கேள்வி தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. நான் என்னத்துக்கு இதான் நம்ம ஒவ்வொரு கேள்வியை விளங்கப்படுத்த. ரைட், ஓகே தானே? அடுத்த கேள்விக்கு வா பார்ப்போம். தீரால் குறையும் கண்டாச்சு. இப்போ தொடுகை புள்ளியில் உள்ள பொது தொடலிக்கோட்டின் சமன்பாடு என காட்டுக. ரைட், உண்மை என்ன நடக்குது? இப்படி ஒரு வட்டம் இருக்குது. இதுதான் அந்த இடத்துல தொட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் பொது தொடலி தான். இந்த பொது தொடலிட சமன்பாடாதுன்னு காட்ட சொல்லிங்க. இந்த பொது தொடலி எப்பயுமே இதுக்கு என்ன அறிக்க போது? செங்குத்து அறிக்க போகிறோம். இந்த ரெண்டுட ஆள்கூறும் நமக்கு தெரியும். இது ரெண்டு ஆள்கூறும் என்ன? இது 4,0, இது 4,0, இது 6,3, இது 6,2, இது 0,3 விளையும். ரைட், இப்போ பாருங்கடா, இதில் படித்திறன், இந்த கோற்ற படித்திறன் எப்படி காணலாம்? இந்த கோற்ற படித்திறனை நம்ம M1 எடுத்தா M1 சமன் எப்படி? வையாள்கூறுகளின் வித்தியாசம் 3 x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இதான் என்ன? M1. ஸோ இதில் M2 எடுத்தோம்னு சொன்னால் தொடலிட M1ஐயும் M2ஐயும் பெருக்கிறது எப்படி இருக்க போது? M1 M2ஐயும் பெருக்கிறது -1க்கு ஈக்குவல். ஸோ M1 -3 4 தர M2 -1. ஸோ M2 சமன் எப்படி வரப்போகுது? 4×3 சொல்லி வரப்போகுது. ஸோ இந்த கோற்ற படித்திறன் 4×3. இந்த தொடுகை புள்ளியை நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம்டா. எப்படி? 8×5, 9×5. ஸோ y சமன் என்னடா? M சமன் என்ன? y மைனஸ் y ஆள்கூறு என்ன? 9×5. ஸோ M2. x சமன் என்னடா? x 5. இது நேர்கோட்டில் வர விஷயம்டா. 4×3 சமன் 5 பெருக்கிட்டோம்டா 5y 9, 5x 8 குறுக்களை பெருக்கிட்டோம்டா 20x 8 4 32 சமன் 15y 27. ஸோ எப்படி வரப்போகுது? 20x 15y இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் 5 சமன் 0. 5 ஃபுல்லாக சுருக்கிட்டோம்னு சொன்னால் 5 4x 3y 1 சமன் 0. சரியாடா? ஓடா. ரைட், அடுத்ததடா புள்ளி Q சமன் -2 -3 ஆனது இத்தொடலிக்கோட்டில் இருக்கின்றதுன்னு காட்டி. இப்போ இதானடா தொடலிக்கோடு. இந்த தொடலிக்கோட்டில் என்ன இருக்கான்னு காட்டட்டாமடா? -2 -3 மாமடா. -2, -3. அப்போ என்ன செய்யலாம்? XYக்கு பழையில் பெருதிட்டு பார்த்தோம்னு சொன்னடா 4 தர -2 3 தர -3 1 சமன் 0 1. ஸோ 8 சக 9 1. ஸோ 0. ஸோ 0 வருகின்ற என்ன அர்த்தம்டா? இதை போட்டு இந்த சமன்பாட்டில் இதை இந்த ஆள்கூரை போட்டு திருப்தி செய்து என்ன அர்த்தம்? இந்த ஆள்கூறு இந்த நேர்கோட்டில் இருக்காம். ரைட், காட்டிட்டு தொடர்ந்து என்ன காட்ட சொல்றானடா? காட்டி Q புள்ளி Q இலிருந்து S1 S2க்கு வரையப்பட்ட மற்ற இரு தொடலிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுகிறார். இப்போ நான்
இப்போ நானடா எனக்கு தெரியாது அந்த -2 -3 எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் உதாரணத்துக்கு எடுக்கேன். இந்த நேர்கோட்டில் எங்கே ஒரு இடத்துல இருக்குது, நான் இந்த இடத்துல எடுக்கணுடா -2, -3. ஸோ இதிலிருந்து இதுக்கு ஒரு தொடலி வரைகிறேன். ரைட், தொடலி செங்குத்து. இதுக்கு ஒரு தொடலி வரைகிறேன். ஸோ இது செங்குத்து. இப்படா இது செங்குத்துன்னு என்ன செய்ய சொல்லிக்கிறான், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு காட்ட சொல்லிக்கிறான். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், மூலாவது ரைட் அமைப்புக்குறேன் பாரு. இது அல்ஃபான்னு எடுத்தடா, இதுவும் ஆல்ஃபா. ஏன், ரெண்டு முக்கோணியம் ஒருங்கு செய்யும். இது பீட்டாண்டடா, இதுவும் பீட்டா. ஏன், இந்த ரெண்டு முக்கோணியம் ஒருங்கு செய்யும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாரு, இந்த நேர்கோடு இருக்குதானடா, இந்த நேர்கோற்றையும் இந்த ரெண்டு நேர்கோற்றையும் படித்திறன்களை காண போகிறேன். ஸோ இதில் படித்திறனை நான் M3 எடுத்தா பையால் கூறுகளில் வித்தியாசம். அப்போ இதில் இருந்து கழிச்சுட்டேன்டா, 3 கீழ் கழிச்சுட்டா 6. ஸோ ஹாஃப்னு சொல்லி வரும். இது இதில் M3 சமன் அரை. ரைட், இதிரி எடுத்துட்டேன்டா வையாள் கூறுகளில் வித்தியாசம். ஸோ 6, 2. ஸோ இதில் எப்படி வரப்போகுது, M4 வந்துக்கிட்டு 3 சொல்லி வரும். எது, இந்த கோட்டை படித்திறன் நான் ஏன் படித்திறன் கண்டுச்சுன்னா, நேர்கோட்டில் நீங்கள் இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று படிச்சிருப்பீங்கடா, டான் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் மட்டுக்குள்ள M1 - M2 கீழே 1 + M1 M2. அதாவதுடா ரைட், இது ஒரு கூறுகோணத்தை உருவாக்குன்றடா, சரியானே. இது அல்ஃபான்னு எடுத்தால், இது பீட்டான்னு எடுத்தால், இது ஒரு கூறுகோணம் உண்டடா. என்ன செய்யும், இந்த ரெண்டு இடைப்பட்ட கோணத்தை காண்றதுக்கு இதர படித்திறனையும் கண்டு இது M1 இது M2ன்னு சொன்னால் இல்லை பெருதிட்டால் என்ன, இது கூறுகோணமா இல்லையாங்கிறத நம்ம நேர்கோட்டில் இப்படி ஒரு தியரி ஒன்று இருக்குது. தானே நேர்கோட்டு தியரி ஒன்று இருக்குது தானே. இது இடைப்பட்ட கோணத்தையும், இது ரெண்டு படித்திறனும் தெரிந்தால் இது இடைப்பட்ட கோணத்தையும் காணலாம். தானே ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி பார்த்து அது கூறுகோணமா விரிகோணமாண்டும் பார்க்கலாம். ரைட், இந்த அடிப்படையில் இது இடைப்பட்ட கோணத்தை பண்ணுறதுக்கு டான் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரியானே மட்டுக்குள்ள ரைட், நான் என்ன செய்யறேன், ஒன்றுலேருந்து ஒன்றை கழிக்க போகிறேன். என்ன, 3 பெருசுலேருந்து சின்னத்தை கழிக்கணே, 3ல் இருந்து ஹாஃபை கழிக்கிறேன். 1 + 3 × 2. இப்போ ஃபுல்லாக 2ஆல் பெருக்கினா 6 × 1 × 2 3 5. ஸோ 5 × 5 சமன் 1. அப்போ எப்படி வரப்போகுது, tan அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் 1. ஸோ அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் என்னடா, π/4. ஸோ 2 அல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி வரப்போகுது, π/2. ஸோ அல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே பாரு, இப்போ இதுக்கும் இடைப்பட்ட கோணம் தானே கேட்டேன். ஸோ அதுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன, 2 அல்ஃபா 2 பீட்டா. ஸோ அது π/2. ஆகவே இரண்டும் என்ன, ஒன்றுக்கொண்டு செங்குத்து தானே. அடுத்த கேள்விக்கு வாங்கடா. அடுத்த கேள்வி Q சமன் ரைட், இதை அளிக்கிறேன். நான் படம் இருக்கட்டும், இதை அளிக்கிறேன். புள்ளி Q
புள்ளி Q -2, -3 செல்லும் வட்டங்கள் S1, S2 ஐ நிமிர்கோண முறையில் இடைவெட்டுவதுமான வட்டத்தின் சமன்பாடு என காட்டட்டாம். என்னையாமடா நல்லா பாரு. இப்ப இதுல ஒன்று S1, இது S1, இது S2. என்ன சொல்றான், இதுக்குள்ளால போகணுமாம். இதுக்குள்ளால போகணுமாம். இதனூடாக செல்லும் வட்டங்கள் S1, S2 ஐ நிமிர்கோண முறையில் இடைவெட்டுவதுமான ரெண்டு வட்டத்தையும் இதுக்குள்ளால ஒரு வட்டம் போகணும், இப்படி போகணும். சரியா, இதுக்குள்ளால இப்படி ஒரு வட்டம் கொண்டு போகணும். அந்த வட்டம் S1ஐயும் S2ஐயும் நிமிர்கோண முறையில் இடைவெட்டணும். இது ரெண்டும் நிமிர்கோணத்தில் இருக்கணும், இடைவெட்டணும். இது ரெண்டும் நிமிர்கோண முறையில் இடைவெட்டணும். ஸோ நிமிர்கோண முறையில் இடைவெட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிபந்தனை கண்டு வச்சிருக்கோம். என்னடா ரைட், முதலாவது என்ன செய்வோம், இதை நான் ஒரு எஸ் நோட் அப்படி எடுக்கிறேன். இல்லைன்னா பெஸ் நோட் என்னடா, எஸ் நோட் நியம வடிவத்தில் எழுதினால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக 2gx சக 2fy சக c சமன் 0. ரைட், 0. இப்போ நான் என்ன சொல்றேன், S1ம் S0ம் இதான் S0, இது S1, ரெண்டும் நிமிர்கோண அடிப்படையில் இடைவெட்டுதுன்னு சொன்னால் அந்த 2g டேஸ் ஆக 2f டேஸ் சமன் c × c. இது என்ன செய்ய போதோ, திருப்தி செய்ய போகுதுடா. திருப்தி செய்யும்ன்றடா. இதில் நீ பிறதிட்டான்னு சொன்னால் கடைசியில் ஆன்சர் உனக்கு 8g சமன் c + 7 சொல்லி வரும். இது மூலம் சமன்பாடு. ரைட், பிரதியிட இதில் ஜி நீ எதை உண்டு எடுத்தாச்சுன்னா இதில் ஜி வரப்போகுது. இதில் ஜி டேஷ் வந்துட்டுன்னா அங்கே அந்த சமன்பாட்டில் பார்த்து அதை ஹாவை போட்டாச்சுன்னா ரைட், அது ரெண்டால் பிரிக்கணுட்டா சரி ஒரே தனியாக. ரைட், அதே போல் S2ம் S0ம் நிமிர்கோண முறையில் வெட்டுதாமுண்டடா. இதே இதில் பிரதிட்டான்னு சொன்னால் உனக்கு என்ன சமன்பாடு வரப்போகுது, -6f சமன் c + 5. இது ரெண்டாம் சமன்பாடு. விளையாண்டடா, இது முதலாம் சமன்பாடு. என்னன்னா இது சுருக்கல் நீ தான் செஞ்சு பாரு, நான் ஐடியா வச்சு சொல்றேன் உனக்கு. சரியா, அதே போலடா S0 இருக்குதானடா, இந்த S0 0 வந்துக்கிட்டு எதுக்குள்ளால போகுமாமடா, இந்த புள்ளியினூடாக போ. நல்லா பாரு, இந்த புள்ளியினூடாக போகும். ஸோ F0 கூட -2, -3 பெருதிட்டான்னு சொன்னால் என்ன செய்யும், திருப்தி செய்யும். ஸோ திருப்தி செய்தால் அதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று வரும். எப்படி, 4g சக 6f சக c சமன் 13. அதாவது என்ன சொல்றேன், எக்ஸ் இருக்கிற இடத்த -2 பெருதிடு, y இருக்கிற இடத்த -3 பெருதிட்டான்னு சொன்னால் இதில் போட்டான்னு சொன்னால் 0 வரும். ஸோ இதை திருப்தி செய்தால் இப்படி ஒரு 3ஆம் சமன்பாடு வரும். தானே 1, 2, 3ல இருந்து நீ என்னென்னத்தை காணலாம், ஜியை காணலாம், எஃப் காணலாம், சியை காணலாம். சரிதானே, எஃப் காணலாம். அதே கண்டாயின்னு சொன்னடா, ஜி சமன் 1 × 5 3 × 5 -43 × 5 சொல்லி வரும். தானே. ஸோ இதை கொண்டு இங்க பெருதிட்ட இதான என்ன, இதை கண்டுட்டு இப்போ இதானே வட்டம், அந்த வட்டம் S0 தானே. ஸோ S0க்கு அதை கொண்டு பெருதிட்டேன்னு சொன்னடா, பெருதிட்டேன்னு சொன்னால் S0 சமன் அந்த ஜிக்கு பதிலாக 1 × 5, எஃப்க்கு பதிலாக 3 × 5, சிக்கு பதிலாக -43 × 5 பெருதிட்டேன்னு சொன்னால் 5x வர்க்கம் சக 5y வர்க்கம் சக 2x சக 6y சை 43 சமன் இந்த வட்டம் வரும். விளையாண்டனடா. ரைட், அடே நேர்கோடு வட்டம் நான் ஐடியாவை தான் சொல்கிறேன் உனக்கு. சரிதானே, செஞ்சு பாரு, லேசிடா.
மிச்சம் லேசி, செஞ்சு பாருடா. செய்ய ப்ராக்டிஸ் பண்ண லேசிடா, கஷ்டங்கிறதுக்கு இல்லை. சரிதானே? ரைட், இப்போ மூணாவது கேள்விக்கு வாங்கடா. ரைட், இப்போ மூணாவது கேள்விக்கு வா. மையம் C1 R R1 கொண்ட வட்டமும் மையம் C2 R2 கொண்ட இன்னொரு வட்டம் இடைவெட்ட தேவையான நிபந்தனையை எடுத்துரைக்குக. இது C1, இது C2, இது R1, இது R2. அது எப்படி அரிக்க போகுது? நிபந்தனை இடைவெட்டணும்ன்ற நல்லா கவனி. தொடரணும்னுச்சுன்னா சமன் அரிக்கணும். பாரு, ரெண்டு வட்டம் தொடரணும்னுச்சுன்னா C1ம் C2ம் R1 R2க்கு எப்படி இருக்கணும்? சமன் அரிக்கணும். ஸோ உள்ளுக்கு வரடா இதில் பெருமானம் எப்படி கொண்டு போகும்? குறைஞ்சி கொண்டு போகும். ஸோ இடைவெட்டணும் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே எது பெருசு அரிக்க போகுது? இந்த R+1 பெருசாக இருக்கு. பார்த்தா விலங்கு தானடா. ஸோ நிபந்தனை என்ன? இடைவெட்டனோட நிபந்தனை என்னடா? C1 C2வை விட பெருசரிக்கணும் R1 R2. இதான் நிபந்தனை. ரைட், அடுத்ததடா ரைட், S1 S2 எனும் இரு வட்டங்கள் நிமிர்கோண முறையில் இடைவெட்டுகின்றன F என காட்டுக. ரைட், இப்போ என்ன? நிமிர்கோண முறையில் இடைவெட்டு தான். இது என்னது? S1. இது என்னது? S2. இது C1 C2. நிமிர்கோண முறையில் இடைவெட்டுகின்ற என்னடா அர்த்தம்? நிமிர்கோண முறையில் இடைவெட்டு என்ன அர்த்தம்? இது செங்கோணம். ஸோ நான் இதுக்கு முதல் சின்னது நிமிர்கோண முறையில் இடைவெட்டுதுன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? 2FF days சமன் C + C days. சரிதானே? ஸோ S1 என்னடா? S1 x வர்க்கம் + y வர்க்கம் சக RX சக 2FY சமன் 0. S2 சமன் x வர்க்கம் சக y வர்க்கம் சய 2y சய 3 சமன் 0. ரைட், இதில் G என்னடா? இதில் G ரெண்டா பிரிச்சோம்னு சொன்னால் 2 தர 3 தர. இதில் G என்னடா? x இல்லை 0. அலைண்டடா சக. இதை ரெண்டா பிரிச்சம் உண்டடா F2. இது ரெண்டா பிரிச்சம் உண்டடா தர சய 1 சமன் C1 அடுத்தது என்னடா? -3. என்ன? -3. ஸோ இது 0 இது -2Fடா சமன் -3டா. ஸோ அப்போ F சமன் என்னடா? 3 × 2 லேசாக வருது. பார்த்தியா? 3 × 2 ஈஸியாக வருது. என்ன காரணம்டா? இது தியரி. ரைட், பெறதிட்ட ஆன்சர் அவ்வளோதான்டா. ரைட், S1 S2 ரைட், S1 S2 இருக்கிறா ஆகிய இரு வட்டங்களினாலும் வெட்டுப்புள்ளியினூடாக வெட்டுப்புள்ளி எது இதான்? இது 2 தான் வெட்டுப்புள்ளியா? 2 வட்டம் வெட்டுற புள்ளி.
நூடாக செல்லும் யாதாயினும் ஒரு வட்டம் S1 + λ/S2 = 0 மூலம் தரப்படும் என காட்டுக. இங்கு λ பரிமாணம் ஆகும். ரைட், இது தியரிடா, இது தியரி. எது என காட்டுக, அது தியரி. உங்களோட தியரியை கொஞ்சம் பாருங்க, சரிதானே? ரைட், அது வந்துட்டு தியரியடா. ரைட், அதுக்கப்புறம் நான் என்னடா கஷ்டமில்லை நேரோடு வட்டம் தியரியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன் லேசி. நான் உனக்கு சும்மா டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், இந்த மாதிரி செய்கிறேன். இது வந்துட்டு தியரியை பாரு, சரியானே? ரைட், அதுக்கப்புறம் S1 S2 முதலாவது கேள்வியை பாரு. S1 = 0, S2 = 0 ஆகிய இரு வட்டங்களினதும் வெட்டு புள்ளியினூடாகவும் ஈனூடாகவும் செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. இப்போ பாரு, இப்போ இதுக்குள்ளாலையும் போகணுமாம், ஏதோ ஒரு புள்ளி -2,2க்குள்ளாலையும் போகணுமா. ஸோ இது ரெண்டையும் வச்சு நீ லெம்டா வச்சு பார்த்தேன்னு சொன்னால் நல்லா பாரு. S1 + λ/S2 = 0. இப்போ நீ இதுக்கு லெம்டா பிரதிட்டிங்க பாரு, இதுக்கு லெம்டா பிரதிட்டு ஒரு சமன்பாடு எடுத்து வச்சிருப்பாய். இப்போ என்ன செய்ய போகுது, அந்த சமன்பாடு தான் என்னையா ஒரு S0ன்னு வைப்போமே, அந்த உருவாக்கப்பட்ட புது வட்டம் இருக்க போகுது. அந்த புது வட்டம் எதுக்குள்ள போகுது, இந்த -2,2க்குள்ள போகுது. ஸோ அதில் நீ -2,2 பெருதிட்டா என்னடா, இப்போ நமக்கு எஃப்வும் தெரியும் தானே? ரைட், எஃப்வும் தெரியும். ஸோ எஃப்வும் தெரியும், இதுவும் தெரியுமாடா. -2,2 பெருதிட்டான்னு சொன்னால் லெம்டாவை காணலாமா இல்லையா? அப்படி கண்டாயின்னு சொன்னால் லெம்டா உனக்கு வரும் பெருதிட்டு பாரு. லெம்டா உனக்கு வரும் -2 சொல்லி வரும். ஐடியா சொல்லிட்டு உனக்கு ஐடியா ஓகே தானடா? ஐடியா உனக்கு ஓகே தானே? இது S1 S2. ஸோ இதுக்குள்ள போகிற வட்டம் வந்துட்டு எப்படி வரும், λ1 சக S1 சக λ/S2. அதை நம்ம S0ன்னு எடுத்தால் அதான் அதுக்குள்ள போகிற வட்டம். இந்த வட்டம் S0 இன்னைக்கு தான் இந்த S0. இதுக்குள்ள போகும்டா. இந்த S0ல இதை கொண்டு பிரதிட்டால் திருப்தி செய்யும். ஸோ இது ரெண்டும் பிரதிட்டு போட்டு நீ பார்த்தேன்னு சொன்னால் லெம்டாக்கு -2 வரும். ஸோ அந்த S0ங்கிறது -0 போட்டு பார்த்தேன்னு சொன்னால் S0 வந்துக்கிட்டு x² சக y² 6x 7 y 6 = 0. தான் S0 இப்படி வரப்போகுது. சரியானடா? அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாரு. S1 = 0, S2 7 வட்டங்கள் வெட்டும் புள்ளியினோட சொல்லி மிகச்சிறிய வட்டத்தை கட்டியான். இப்போ என்ன செய்யணும்டா, இதே இதுக்குள்ள போகணும். சின்ன வட்டம் கட்டிக்கான். சின்ன வட்டம் உண்டடா, இதுக்குள்ளாலையும் போகிற மிகச்சிறிய வட்டம் இதை விட்டமாக கொண்டு போகிற வட்டம் தான். பெரிய வட்டம் எப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். பெரிய வட்டம் பாரு, இப்படியும் இருக்கலாம். இது பெரிய வட்டம். இது ஒவ்வொரு வட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். லெம்டாட பெருமானம் மாறடா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை விட்டமாக கொண்ட வட்டம் காணணும்டா, இதே தான். இதை கண்டுபிடி. இப்போ லெம்டா வச்சு காண்று. ரைட், இப்போ என்ன செய்யணும்டா, இந்த ரெண்டு வட்டம் தானே, இந்த ரெண்டு வட்டமும் ஐடியா சொல்கிறேன் பாரா. இந்த ரெண்டு வட்டம் S1ம் இந்த S2வும் இடைவெற்ற இந்த ரெண்டு புள்ளியும் பார்க்குறேன். ரைட், பார்த்துட்டடா. இந்த ரெண்டு புள்ளியிடையும் புள்ளி தெரிஞ்ச உடனே இந்த ரெண்டு புள்ளிக்கு மனநீளத்தை கண்டு அரவாஸ் எடுத்தா R வரும். ரைட், ஆரை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ரெண்டு புள்ளியையும் வச்சு இதில் ஆள்குறையும் காணலாம். ஸோ சியும் தெரியும். ஸோ சியும் தெரிஞ்சது பிறகு ஆரும் தெரிஞ்சால் சியும் தெரிஞ்சாலடா இந்த வட்டத்திர சமன்பாட்டை காணலாம். தானே? ஸோ இதுதான் ஐடியா. ஆனால் என்ன விஷயம்னா, இங்கே இந்த கேள்வியில் ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, அதால் கடைசிக்கு ஆன்சர் கொஞ்சம் வராது போல். தானே? ஸோ ஐடியா இதுதான். சரியானே? லெம்டா மூலமாகவும் காணலாம், அல்லது லேசி இரண்டு இடைவெற்ற புள்ளியை கண்டு நீளத்தை கண்டு ஆரையை கண்டு மையத்தை கண்டு லேசாக போட்டுடலாம். தானே? ரைட், நான் கொஞ்சம் வேகமாக தான் போகணும். என்ன காரணம்டா, நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுகிற பேச்சு தானே, அதுக்காக இல்லைடா.
லேசிடா, நேர்கோடு வட்டம் லேசி. என்ன பிரச்சனைன்றடா, எல்லா நேர்கோடு சேர்ந்தாலும் வட்டம் சேர்ந்தாலும் நேர்கோடு வட்டத்திலேயே முழு தியரியும் தெரிஞ்சிருக்கணும். வட்டம் செய்யப்புறங்கிறதுக்காண்டி நேர்கோட்டுற தியரி நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லலாம். ஸோ வட்டம் நேர்கோடு ரெண்டு தியரியும் தெரிஞ்சடா கேள்வி கடும் லேசி. ஒரே கேள்வி தான் மாறி மாறி வரும் பாரு. ஒரே ஐடியா திரும்ப திரும்ப மாறி வருது. ஸோ நீ ஒரு பாஸ் பேப்பர் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக செஞ்சாலே உனக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். எக்ஸாமுக்கு போனாங்க இன்ஷால்லா நேர்கோடு வட்டத்தை டக்குன்னு. அதுவும் இன்னும் சிஹெச்ஏ ப்ராக்டிஸில் இருக்கிறா, டைம் போகிறது விளங்காது. ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம்டா, டைம் சேவ் பண்ணலாம் எக்ஸாமில். சரிதானே? இன்ஷால்லா எக்ஸாம் செய்யுங்க, செஞ்சுட்டு வீடியோ பாருங்க இன்ஷால்லா. சரியா, நம்ம இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.